மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் அதிமுகவினர் வீடு வீடாக சென்று அதிமுக ஆட்சிக்கால சாதனைகள் குறித்த துண்டு பிரசுரங்களை வழங்கி ஆதரவு திரட்டினர். சீர்காழியில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக அம்மா பேரவை சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. டீ கடை, மளிகை கடை மற்றும் வீடு வீடாக சென்று அதிமுக ஆட்சி காலத்தில் செயல்படுத்தப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை எடுத்துரைத்தும் சாதனைகளை விளக்கியும் துண்டறிக்கைகளை பொதுமக்களிடையே வழங்கி ஆதரவு திரட்டினர். வேலூரில் வரும் 16ஆம் தேதி நடைபெறும் அதிமுக இளைஞர் இளம் பெண்கள் பாசறை மாநாடு குறித்து பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக காஞ்சிபுரம் மாவட்டம் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை சார்பில் சக்கர வாகனங்கள் முன்பக்கத்திலும் மற்றும் ஆட்டோக்களில் பின்பக்கத்திலும் காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம் ஸ்டிக்கர் ஒட்டி துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். கிருஷ்ணகிரியில் அதிமுக அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் தங்கமுத்து தலைமையில் நடைபெற்ற திண்ணை பிரச்சாரத்தில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி கலந்து கொண்டார். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், அதிமுக மீது எந்த வழக்கு தொடர்ந்தாலும் அதை சட்டப்படி சந்திப்போம். அதிமுகவில் எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் குழப்பத்தை ஏற்படுத்த செங்கோட்டையன் விவகாரத்தை கையில் எடுத்து வருவதாக கூறினார். இந்த மாநிலத்தினுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் நண்பருக்குரிய சகோதரர் உதயகுமார் அவர்கள் பொதுச்செயலாளருடைய ஆணையேற்று திண்ணை பிரச்சாரத்தை இன்று துவக்குகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட அம்மா பேரவையினுடைய சார்பாக அவருடைய மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் தங்கமுத்து அவர்களுடைய தலைமையில் மாவட்ட கழக செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் அசோக்குமார் மற்றும் ஊத்தங்கரை சட்டப்பேரவை உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் ஆகியோருடைய முன்னிலையிலும் இந்த திண்ணை பிரச்சாரத்தை அதைத் தொடர்ந்து இந்த திண்ணை பிரச்சாரம் வாரத்திற்கு 2 நாட்கள் என்ற விதத்தில் தொடர்ந்து அந்த சார்பான அம்மா பேரவையுடைய சார்பாக மாவட்டம் முழுவதும் இந்த திண்ணை பிரச்சாரம் நடைபெறும் என்பதை தெரிவித்துள்ளது.